தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்குமானால் கண்டிப்பாக ஒரு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கொள்வோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2வது காரியம் அதுல இருக்குது. அவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ரொம்ப பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். புத்தி தெளிந்தா மட்டுமே இயேசுவின் பாதத்தருகே உட்கார முடியும். ஸோ இத மறந்துடவே மறந்துறாதீங்க. நம்ம புத்தி தெளிவா இருக்குதா? டெய்லி போயிட்டு ஆண்டவருடைய பாதத்தருகே நம்ம உட்காருவோம். அவன் புத்தி தெளிஞ்ச பிறகுதான் ஆண்டருடைய பாதத்தருகே உட்கார்ந்தான். நம்மளுடைய வாழ்க்கையில புத்தி தெளியலனாக்கா நமக்கு நம்மளுடைய புத்தியில நம்மளுடைய மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்குதுனாக்கா ஆண்டோடைய பாதப்படியில போய் உட்கார முடியாது. நிறைய நேரங்கள்ல சம்டைம்ஸ் சேட்னஸ் மட்டும் கிடையாது, நல்லா ரொம்ப சந்தோஷமா உலக பிரகாரமா இருக்கும் போது கூட ஆண்டோடைய பாதப்படியில போய் உட்கார மாட்டாங்க நிறைய பேர். நான்லாம் எப்படின்னாக்கா, எந்த சூழ்நிலை வந்தாலும் கம்பல்சரியா டெய்லி ஆண்டோடைய பாதப்படியில உட்கார்ந்தே ஆகணும், ஜெபித்தே ஆகணும். ஸோ இந்த ஜபங்கள் நம்ம செய்யணும்னாக்கா, முதலாவது நமக்குள்ள இருக்க வேண்டியது ஆண்டோடைய பாதத்தருகே நான் உட்கார்னாக்கா எனக்குள்ள அந்த தெளிந்த புத்தி இருக்கணும். அவன் வஸ்திரம் தரித்தான். 2வது அவனுக்குள்ள இருந்த புத்தி தெளிந்தது. அவன் ஆண்டவருடைய பாதத்தருகே இருந்தான். 3வது காரியம், புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஜனங்க பயப்படுறாங்க. 3வது காரியம். 3 காரியங்கள் அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. புத்தி அவனுக்கு தெளிந்திருக்கிறத கண்டு ஜனங்க அவனை பார்த்து பயப்படுறாங்க. கம்பல்சரியா அதாவது நம்மளை பார்த்து யாரும் பயப்படணும்னு கிடையாது. பட் நம்ம தெளிந்த புத்தியா இருக்கும்போது ஞானமா பேசுவோம். தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டுடைய பாதப்படியில உட்காருவோம். தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லார்கிட்டயும் ரொம்ப அழகா நடந்து கொள்வோம். ஸோ அந்த பிசாசு பிடித்த லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவன் அந்த நாளில அவன் செஞ்ச 3 காரியங்கள் ஜனங்க பார்த்து அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க.